ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் வருவது போவது எல்லாமே இன்னும் ஈரான் கையில் தான் இருக்குது. ஆயில் வாங்குறது இப்போ வந்து ஹை ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்குகிறோம், விலை ஜாஸ்தி கொடுத்து வாங்குறோம். அதெல்லாம் இன்றைக்கி யூஎஸ் டாலரில் பே பண்ணுறதுனால நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அந்நிய செலவாணி வந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு. மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் வந்து மருந்து உற்பத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ப்ரொஃபைன் இல்லாத காரணத்தினால. அதனால் இப்போ என்ன பாதிப்பு ஏற்படும்னா, அந்த பேராசிட்டமால் டேப்லெட்டு, ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸு, ட்ரம்ப் மேலே எங்களுக்கு வந்து இது இல்லை, நம்பிக்கையை நாங்கள் இழந்து விட்டோம், இந்த போர் வந்து தேவையற்ற போர்ன்னு 64% சொல்லியிருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் கத்தாரும் சவுதி அரேபியும் அமெரிக்கா கிட்ட சொன்னாங்க, நீங்கள் திருப்பி போற ஆரம்பிச்சிடாதீங்க, ஏன்னா ஆரம்பிச்சுட்டா அவங்க இருக்கிற ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் எல்லாம் இங்கே தான் வந்து விழுவும் சொல்லிட்டு. ஈரான் வந்து பாத்திராத அளவுக்கு நடக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் அப்படின்லாம் போனீங்கன்னா எங்களுடைய இதுவும் வந்து வேறு விதமாக இருக்கும். தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். புவிசார் அரசியல் வல்லுநரும் வரலாற்று பேராசிரியருமான பெர்னார்ட் டி சுவாமி அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கங்க. மேற்காசியாவில் தற்காலிகமாக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தாலும் அங்கே தொடர்ந்து பதட்டம் நீடிச்சுட்டு தான் இருக்குது. இப்போ கடந்த மே 18ஆம் தேதி அங்கே ஒரு தாக்குதல் நாங்கள் நடத்துகிறதா இருந்தோம். ஆனால் கத்தார், சவுதி அரேபியா அந்த நாடுகள்லாம் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் அதை நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, ஒப்பந்தம் ஓரிரு நாட்களில் எட்டப்படவில்லை என்றால் ஈரான் மீது தாக்குதல் தொடுப்போம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு. இப்போ எதை நோக்கி அங்கே உள்ள சூழல் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? போர் கிட்டத்தட்ட 80 நாட்களை கடந்து விட்டது. இப்போ ஒரு 3 மாதம் ஆக போகின்றது. இது பிப்ரவரி 28ஆம் தேதி அந்த போர் ஆரம்பித்தது. இப்போ ஏப்ரல் மாதம்தான் போர் நிறுத்தம் வந்தது. போர் நிறுத்தம் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஒரு பதட்டம் நீடித்து கொண்டே இருக்கின்றது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பட்டு அது அமைதி உடன்படிக்கையில் முடிந்து, அந்த அமைதி உடன்படிக்கையின் கீழே அவங்க 2 பேரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த நிபந்தனைகள் என்ன அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதற்கு நடுவிலேயே அமெரிக்க அதிபர் சீன பயணத்தையும் மேற்கொண்டு விட்டு திரும்பி விட்டார். ஏன்னா சீனாவும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் அவங்களும் இடம்பெறணும் அப்படின்றதையும் அவர் சூசகமாக அவர் தெரிவித்திருக்கின்றார். நீங்கள் ஈரான்கிட்ட பேசணும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த விதத்தில் இந்த போர் இப்பொழுதைக்கு இப்போ இந்த சீனா பயணத்தோட முக்கியத்துவம் என்ன? எதுக்காக இந்த மேற்காசிய போரை ஒட்டி தான் போனாரா? மேற்காசிய போர் நடந்து கொண்டிருப்பது ஒன்று. இன்னொன்று சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் அவ்வளோ நல்லா எல்லாமே இருந்து கொண்டிருந்தன. அதனால் 9 ஆண்டுகளுக்கு அப்புறம் முதல் முறையாக சீனாவுக்கு பயணம் மேற்கொள்கின்ற ஒரு அதிபராக ட்ரம்ப் அவங்க கூப்பிட்டுட்டு அவரும் ஒரு 17 கேப்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியோடு போனார். அதனால் இது நிறைய வர்த்தகத்தை பற்றி, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்பதை பற்றி நிறையா, எப்படி 2 பேரும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு பெரிய லீடு ஒன்று எடுக்க முடியும் அப்படின்றது ஒன்று. அதுக்கப்புறம் ட்ரேடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் 2 போர்டு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு போர்டு ட்ரேடுக்கு, வர்த்தகத்துக்கு, இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட், அமெரிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் சைனாவில், சைனா இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்காவில், இது 2ஐயும் பார்க்கறதுக்கு 2 போர்டு. அதனால் இந்த ஒரு 17 இண்டஸ்ட்ரியல் கேப்டன்ஸோடு இதை பேசி, முதலில் இது ஒரு வர்த்தகத்தை சார்ந்தது தான். இரண்டாவதாக இதை பயன்படுத்தி கொண்டு ஏற்கனவே பாகிஸ்தான் சைனாவை அவங்க பக்கம் வச்சுருந்தாங்க இந்த பேச்சுவார்த்தையில். அதே போல் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் சைனாவுக்கு போயிட்டு வந்தார். இதெல்லாம் வைத்துக்கொண்டு சைனாவும் இதில் இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னு சொன்னால், ஏன்னா இந்த போர் திரும்பவும் ஏற்பட்டு விட்டால் அது பயங்கர விபரீதமாக இருக்கும். அதை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சைனாவுடைய ஒரு ரோலையும் ஒரு மாதிரி அதை அவங்க வெளிப்படையாக பேசலை, அது ஒரு மாதிரி உள்ளக்க பேசிக்கிட்டாங்க. இன்னொன்று சைனா பக்கம் அவங்களுக்கு ரொம்ப வெளிப்படையாக அவர்கள் ட்ரம்ப்ட சொல்ல நினைத்தது என்னன்னா, தைவான் ஒரு ரெட் லைன், அது ஒரு சிகப்பு கோடு, அந்த சிகப்பு கோட்டை நீங்கள் தாண்டி விடாதீர்கள். அப்படி நீங்கள் தாண்டி விட்டீங்கள் அப்படின்னா நமக்கு 2 பேருக்கும் இருக்கிற உறவு ரொம்ப முறிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை திருப்பியும் நிலைநிறுத்துவதுன்றது இருக்கவே இருக்காது. அதனால் நீங்கள் தைவானுடைய இண்டிபெண்டன்ஸ், அவங்க சுதந்திரம் ஆகிறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க.
அதனால் வந்து அவங்க ஒரு சுதந்திர நாடு என்பதை அறிவிக்கிறதுக்கு நீங்கள் உடந்தையாக இருக்காதீர்கள் அப்படின்றத தெளிவுபடுத்தினாங்க. இதற்காக தான் அவர் போயிட்டு திரும்பிட்டார். இன்றைக்கி புதின் போயிருக்காரு. அவர் போயிட்டு திரும்பின கையோட ரஷ்ய அதிபரும் இன்றைக்கி போயிருக்கிறாரு. அதனால் அவங்களோடையும் அதை பற்றி பேசுவாங்க. இன்னொன்று, இவங்க 2 பேரும் சைனாவும் ரஷ்யாவும் ஒன்றா சேர்றப்ப கட்டாயமாக ஈரானில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்தையும் பேசுவாங்க. ஏன்னா சைனாவுக்கு வந்து இன்றைக்கி நிறைய ஆயில் வர்றது வந்து ரஷ்யாட்டேன்னு தான் வருது. அதனால் வந்து அவங்க வந்து இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசிக்கொள்ள விரும்புகிறார்கள். ஏன்னா இந்த போர் பதட்டம் நீடித்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால வளைகுடா நாடுகளிலிருந்து அவங்களுக்கு எண்ணெய் வராட்டியும் அந்த எண்ணெய் வந்து ரஷ்யாட்டேருந்து இன்னும் அதிகமாக பெறுவதற்காக என்ன பண்ண முடியும் என்பதற்காகவும் அவர் அந்த பேச்சுவார்த்தையும் இப்போது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இந்த ஹோர்மஸ் நீரிணையிலிருந்து இன்னும் அந்த எண்ணெய் போக்குவரத்துலாம் நார்மலைஸ் ஆகலை, இன்னும் அந்த முட்டுக்கட்டை வந்து நீடிக்குது. அதனால் இந்தியா வந்து கடுமையாக பாதிச்சிருக்கு. உலக அளவில் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, இந்தியாவிலையும் கடுமையாக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இது வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை இந்தியாவில் உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த போர் வந்து பெரிய விளைவுகள் தான். ஏன்னா இது வந்து விரைவில் முடிந்துவிடும் என்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போர். ஆனால் அந்த விரைவில் முடியாதனால இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகின்ற நிலையில், அதுவும் சிறப்பாக அந்த ஓர்முஸ் நீரிணையில் வந்து ஓர்முஸ் நீரிணையில் வந்து யாரும் வந்து கப்பல்களை இன்றைக்கி வந்து இயக்க முடியல. ஒன்று வந்து ஹை லெவல் ப்ரீமியம் இன்சூரன்ஸுக்கு வந்து பெரிய அளவில் பணத்தை கட்டணும். அப்போ தான் கப்பல்கள் வந்து ரெடியாக இருக்கிறாங்க வர்றதுக்கு. அதனால் அந்த ப்ரீமியம் எடுக்கிறதுக்கும் இன்னொன்று ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் யாரும் விரும்பலை. இதனால் வந்து அங்கே வந்து அதனால் வந்து ஓர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் வருவது போவது எல்லாமே இன்னும் ஈரான் கையில் தான் இருக்குது. அந்த ஓர்முஸ் நீரிணையில் இன்றைக்கி அமெரிக்கா வந்து எந்த கப்பலையும் வந்து தடுக்க முடியாது. ஏன்னா வந்து போர் நிறுத்தம் இருக்கிறதுனால அந்த இடத்துல அமெரிக்கா வந்து திருப்பியும் போகிற கப்பல்களை தாக்குமேயானால் அது வந்து இந்த போர் நிறுத்தத்தினுடைய மீறலாக கருதப்படும். அதனால தான் அமெரிக்கா வந்து அந்த ஓர்முஸ் ஜலசந்தியிலேருந்து ரொம்ப தள்ளி போய் நின்றுக்கிட்டு இந்த ஈரான் துறைமுகத்துக்கு வரக்கூடிய கப்பல்களை எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டு அங்கே கப்பல்கள் போகக்கூடாது, அதே போல் ஈரான்லேருந்து கப்பல்கள் வெளிவரக்கூடாது. அதனால தான் இப்போ இந்த பேச்சுவார்த்தைகளில் கூட இப்போ எல்லாரும் ஈரான் வந்து என்ன கேட்குதுன்னா, முதல்ல இந்த போர் நிறுத்தம் வரணும், அமெரிக்கா வந்து இந்த நேவல் பிளாக்கேட், இந்த கப்பல் முற்றுகையை கைவிட வேண்டும். அப்போ தான் வந்து முதல் இதை இப்போ திருப்பி வைக்கிறாங்க. அவங்க அந்த நேவல் பிளாக்கேடை வந்து அவங்க எடுத்தாங்க அப்படின்னா தான் வந்து கப்பல்கள் செல்லும். அப்போ தான் நாங்கள் வந்து முடிவு பண்ண முடியும், யாரை கொடுக்கலாம், யார் இது பண்ண வேணாம் அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ண முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து ஈரான் சொல்லி கொண்டிருக்கின்றது. அதனால் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த 90 நாட்களில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஆயில் தான். எல்லா நாடுகளுக்குமே அது பாதிப்பு. இந்தியாவுக்கு வந்து மிகவும் அதிகமான பாதிப்பு. ஏன்னா இந்தியாவுக்கு வர வேண்டிய எண்ணெய் எல்லாமே வந்து நம்மளுக்கு வளைகுடா நாடுகள்லேருந்து தான் வருகின்றன. அப்புறம் வந்து ரஷ்யாட்டேருந்து வந்துட்டுருக்குது. உக்ரைன் வார ஆரம்பித்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து அங்கே எண்ணெயை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இங்கே வந்து பொருளாதார தடை ஈரான் மேலே இருந்ததுனால அங்கே நம்மளால் எண்ணெய் வாங்க முடியவில்லை. அதனால தான் ரஷ்யாட்டேருந்து நம்ம எண்ணெய் வாங்கி கொண்டு இருக்கோம். அதனால் வந்து எண்ணெய் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து எல்பிஜி எல்என்ஜி நேச்சுரல் கேஸும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா யூரியாக்கெல்லாம் வந்து நேச்சுரல் கேஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து லிக்விட் பெட்ரோலியம் வந்து சாப்பாட்டுக்கு வேணும். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய உணவகங்களில் 80% வந்து இன்றைக்கி வந்து எல்பிஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி நிறைய உணவகங்கள் வந்து இன்றைக்கி வந்து பூட்டப்படக்கூடிய நிலை, அல்லது வந்து வருபவர்கள் கேட்கக்கூடிய உணவை கொடுக்க முடியாத ஒரு நிலை. ஏன்னா ஒரு தோசைக்காக இதை வந்து அடுப்பை ஏற்றி கேஸ் வந்து செலவு பண்ணணுமா? இதே இட்லின்னா ஒரு 40 இட்லி ஒரே இதில் எடுத்துடலாம். அப்போ இட்லி இருக்குது, தோசை இல்லை அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இப்போ வந்து வர ஆரம்பிச்சு. ஹோட்டலில் வந்து இன்றைக்கி வந்து கேட்குற அளவுக்கு இன்றைக்கி அவங்க வந்து எதுனாலும் கேட்டனாலும் ஹோட்டலில் வந்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்து ஐட்டம்ஸ்லாம் வந்து இன்றைக்கி வந்து குறைய ஆரம்பிச்சு. இன்னொன்று விலைகளும் உயர்ந்திருக்கு. விலைகள் கட்டாயமாக ஆமாம், விலைகள் எல்லாமே வந்து உயர ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் இந்த யூரியா வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இது வந்து நம்மளுக்கு ரபி பீரியட் அப்படின்னவங்கள, கரீஃப் பீரியடு, ரபி பீரியடு. விவசாயத்தில் இப்போ இந்த ரபி பீரியட் வந்து அக்டோபர்லேருந்து நம்மளுக்கு வந்து ஏப்ரல் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரபி பீரியட். இதில் தான் நம்மளுக்கு வந்து கோதுமை, அரிசி, இந்த தண்ணியை தேக்கி வச்சு நம்ம விளையக்கூடிய பயிர்கள் எல்லாம் இந்த அக்டோபர்லேருந்து தான் பண்ணணும். இப்போ அக்டோபரில் வந்து விவசாயிகள் போய் தண்ணியை தேக்கி இதை போட்டாங்கன்னு சொன்னால் யூரியா தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம்.
யூரியா வந்து நம்மளுக்கு வர்றது வந்து நம்மளுக்கு வந்து வளைகுடா நாடுகள்லேருந்து தான் வருகின்றன. இந்த வளைகுடா நாடுகளில் ஏற்பட்ட தாக்கத்தினால ஒன்று வந்து ஆரம்கோ கம்பெனியை சவுதி அரேபியாவில் இவங்க ஈரான் தாக்கின காரணத்தினால நம்மளுக்கு ஆயில் வர்றது தடைப்பட்டுருச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து ஆயிலில் வந்து நம்மளுக்கு இது படுது. கத்தாரில் இந்த எல்பிஜி கேஸ் நிரப்புகிற நிறுவனம் அங்கே இருக்குது, அந்த தாக்கிட்டாங்க, அதை வந்து ஈரான் தாக்கிடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு எல்பிஜி வரல. அதை தாக்கின உடனே தான் இந்திய அரசாங்கம் சொல்லிச்சு, இனிமேப்பட்ட எல்பிஜி வந்து வீடுகளுக்கு முதல்ல கொடுக்கப்படும், அதுக்கப்புறம் தான் வந்து கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கெல்லாம் ஹோட்டலுக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் வீடுகளுக்கு தான் முதல்ல கொடுக்கப்படும்ன்ற முடிவே அப்போ தான் எடுத்தாங்க. ஏன்னா கத்தாரில் வந்து அதை வந்து நிறுத்திட்டாங்க. அங்கே வந்து எல்பிஜி இப்போ வந்து லிக்விட் பெட்ரோலிய கேஸை வந்து உற்பத்தியே பண்ண முடியாத ஒரு நிலை வந்து இன்றைக்கி ஏற்படுத்தி விட்டது. 10 டயர் 12 டயர் போல் போட்டு போகிற அந்த பெரிய வாகனங்கள் அவங்க டீசல் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, இந்த டீசல் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வந்து இது தேவைப்படுது. அதுக்கும் வந்து ஒரு வகையான ஒரு கேஸ், ஒரு இந்த லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் போலையே நம்மளுக்கு வந்து டீசலில் கலக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குது. அதுவும் இது வராதனால இப்போ வந்து அது வந்து இந்த பெரிய வாகனங்கள், பொருட்களை ஏற்றி செல்கின்ற வாகனங்கள் வந்து இப்போ அவங்களும் வந்து இப்போ வந்து பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. அதனால் வந்து பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவதும் இனிமேற்பட்ட தாமதம் ஆகிறதுக்கும் அது எடுக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து இருக்கின்றன. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி இந்தியாவுக்கும் ஏற்பட்டுருக்குது. இன்னொன்று வந்து இந்தியாவில் கடைசியாக நம்ம பார்த்த ஒரு ரெட் ஃப்ளாக் எப்போ வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு 11.68 பில்லியன் போல் நம்முடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், நம்முடைய அந்நிய செலவாணி இருப்பு வந்து குறைந்திருக்கு. இப்போ இருக்கிறது வந்து ஒரு 718 போல் இருக்குது, 718 பில்லியன் போல் வந்து யுஎஸ் டாலரில் இருக்குது. ஏன்னா இறக்குமதி செய்கின்ற பொருட்கள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து யுஎஸ் டாலரில் தான் பே பண்ணணும். இப்போ வந்து ஏற்றுமதி வந்து ரொம்ப குறைந்து விட்டது. ஏன்னா அமெரிக்காவுடைய பிரச்சனை, போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, உக்ரைன் வாரும் நடந்துகிட்ருக்கு, இதுவும் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து நம்முடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிட்டதுனால நம்ம வந்து இம்போர்ட் ஆனால் எப்படியும் இறக்குமதி பண்ணுறதை நம்ம பண்ணி தானே ஆகணும். அதுவும் இல்லாமல் ஆயில் வாங்குறது இப்போ வந்து ஹை ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்குகிறோம், விலை ஜாஸ்தி கொடுத்து வாங்குறோம். அதெல்லாம் இன்றைக்கி யுஎஸ் டாலரில் பே பண்ணுறதுனால நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அந்நிய செலவாணி வந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, இன்னும் ஒரு 11 மாதங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதை தான் எல்லாரும் வந்து அந்த 80களில் வந்து எப்படி வந்து ஒரு தடவை தங்கத்தை போய் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் வந்து அடமானம் வச்சுட்டு நம்ம வந்தோமோ, ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நம்ம இறக்குமதிக்கு பண்ணுற பொருட்களுக்கு வந்து நம்மளால் யுஎஸ் டாலரில் பே பண்ண முடியாமல் ஒரு நிலை ஏற்பட்டதோ, அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுமா அப்படின்றத கேட்குறாங்க. அந்த நிலை ஏற்படாது. இப்போ இருக்கிற கையிருப்பு நல்ல கையிருப்பு தான், இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 718 பில்லியன் போல் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ இந்திய ருப்பிக்கும் யுஎஸ் டாலருக்கும் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கி 96 தாண்டி போயிடுச்சு. அந்த விதத்தில் வந்து இந்த மாதிரியான பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கக்கூடியதாக, எப்பெல்லாம் வந்து யுஎஸ் டாலருக்கு வந்து இந்தியா ருப்பியினுடைய இது வந்து ஜாஸ்தி ஆகுதோ அப்போ வந்து நம்ம கொடுக்குற பணமும் வந்து அதிகமாகிட்டு. இதெல்லாம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்தியா நமக்கு இந்தியாவில் இப்போ எண்ணெயை வந்து அந்த ஸ்டோரேஜ், ஆயிலுக்கான ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ இருக்குது, இப்போ எரிவாயுவை சேமித்து வைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது, அது எவ்வளோ நாளில் வந்து தாக்கு பிடிக்கும் இந்தியாவில்? நம்மளுக்கு வந்து எண்ணெயை பொறுத்த வரைக்கும் வேணால் நம்ம வந்து தேக்கி வைக்கலாம். அதாவது வந்து அந்த குடோன்ஸ் நம்மள்கிட்ட வந்து இருக்குது. ஓரளவுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம வந்து வச்சுருக்கலாம். இதை தான் நம்ம மினிஸ்டரும், பெட்ரோலியம் மினிஸ்டரும் அதான் சொன்னார். அந்தளவுக்கு வேணால் நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்பிஜி கேஸை வந்து சேர்த்து வைக்கிற அந்த ஒரு டெக்னாலஜி நம்மள்கிட்ட கிடையாது. வரும், அதை உடனே அடைச்சி உடனே வந்து அழைச்சிட்ருக்கோம். அந்த லிக்விட் பெட்ரோலியம் கேஸும் அப்படி தான், நேச்சுரல் கேஸும் அப்படி தான். நேச்சுரல் கேஸ் தான் நம்மளுக்கு யூரியாக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ப்ரொஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ப்ரொஃபேனும் வந்து நேச்சுரல் கேஸ்லேயும் தயாரிக்கிறது. இந்த ப்ரொஃபேன் வச்சுக்கிட்டு தான் வந்து பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸுக்கு வந்து இந்த ப்ரொஃபேன் ரொம்ப தேவை. அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், இந்த மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு இந்த ப்ரொஃபேன் வந்து, ஏன்னா இது எல்லாம் ரிலேட்டட் தான். நம்மளுக்கு டீசலுக்கு தேவைப்படுது, பெரிய வண்டிகள் ஓடுறதுக்கு சமையல் எரிவாயு தேவைப்படுது, யூரியாவுக்கு நேச்சுரல் கேஸ் தேவைப்படுது. ப்ரொஃபேன் என்று சொல்லுவது வந்து மருந்து கம்பெனிகளுக்கும் அதுவும் வந்து அடைக்கப்பட்ட கேஸ் தான். அதுவும் அந்த ப்ரொஃபேன்ற கேஸ் இருந்தால் தான் பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் அவங்க வந்து இப்போ வந்து பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் வந்து மருந்து உற்பத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ப்ரொஃபேன் இல்லாத காரணத்தினால. அதனால் இப்போ என்ன பாதிப்பு ஏற்படும்னா, அந்த பேராசிட்டமால் டேப்லெட்டு, ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸு,
இதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடியது வந்து இனிமேப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதனால் போர் வந்து ரொம்ப நீட்டிச்சு அப்படின்னு சொன்னால், எப்படியும் ஒரு 6 மாதத்தை கடந்தது அல்லது ஒரு 8 மாதத்தை கடந்தது அப்படின்னு சொன்னால், அதனுடைய விளைவுகள் வந்து மிக மிக அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் போர் இப்போதைக்கு முடிவடையுமா அப்படின்றது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு அமைதி பேச்சுவார்த்தை 2 பேரும் உடன்பாடு வராங்க, ஒரு தீர்வு கிடைக்குது அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் இப்போ வந்து சமீபத்தில் ஈரானில் என்ன ஒரு முக்கியமானது நடக்குது அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு, இவங்க தலைக்கு வந்து விளை வச்சுருக்காங்க. இவங்க 2 பேரையும் நரகத்துக்கு அனுப்புபவர்களுக்கு வந்து $58 மில்லியன் சன்மானம் வழங்கப்படும். அதாவது இந்திய ரூபாயில் 560 கோடி ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஈரான் நாடாளுமன்றத்தில் இதற்காக ஒரு மசோதா வந்து பாஸ் பண்ண போகிறாங்களாம். அந்த 58 மில்லியன் டாலருங்கிறது வந்து அது ஒரு திரள் நிதி மாதிரி பல்வேறு தரப்புலேருந்து ஐஆர்ஜிசி உட்பட பலரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது எப்படி வந்து ஒரு தீர்வுக்கு வரும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி நடக்கும்போது? இது வந்து அந்த இப்போ போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறதுனால இப்போ வந்து ஈரான்லலாம் வந்து அமைதி காலங்கள் தானே. இப்போ தான் அவங்க வந்து போரிலேருந்து இப்போ வெளியே வந்துட்டாங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவங்கள வந்து ரொம்ப ஆழமாக இருப்பது என்னன்னா, போர் ஆரம்பித்த பிப்ரவரி 28ஆம் தேதியே அவங்களுடைய உச்ச தலைவரை கமீனியை இவங்க வந்து கொண்டுட்டாங்க. அதனால் வந்து எங்களுடைய மிக உயரிய, ஏன்னா அது வந்து தியோக்ராட்டிக் ஸ்டேட், அதில் வந்து மதத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு அரசு, அதனுடைய தலைவர் அவர் தான் எல்லாத்துக்குமே. அவர் தான் வந்து அரசியல் தலைவரும் அவர் தான், மத தலைவரும் அவர் தான். அவரை நீங்கள் கொண்டு வட்ட காரணத்தினால அதுக்கு வந்து எங்களால் வந்து எப்படி பழித்தீர்க்க முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப, இவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு யார் முயன்றாலும், யார் அதற்கு நடவடிக்கை எடுத்தாலும், யார் அதை செய்தாலும் அவர்களுக்கு தக்க சன்மானம், அந்த சன்மானத்தை நீங்கள் குறிப்பிட்டீங்க, அந்த பணத்தை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்காக வந்து பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டு வர போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது கொண்டு வந்து அங்கே அதை பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயம் கசிஞ்சு வெளியே போனாலே இந்த விஷயத்தினால வந்து ஒரு பயம் ஏற்படுவதற்காக, அதாவது வந்து அமெரிக்காவுக்கும் இவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. நீங்கள் வந்து எது வேணாலும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே போயிடலான்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து உங்கள் தலை மீது நாங்கள் பணத்தை வந்து பிணையத்தை வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுண்டி அப்படின்றத வந்து வச்சுருக்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு பயமுறுத்தலாக தான் இருக்குமே ஒழிய இது வந்து, ஆனால் போர் நிறுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இப்போது மிக அதிகமாக இருக்கின்றன. ஏன்னா நேற்று டியூஸ்டே அன்னைக்கு அவங்க போரை திரும்பவும் ஆரம்பிக்கிறதுக்காக தான் அவர் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அப்போ வந்து இவங்க கத்தாரு, சவுதி அரேபியா, யுஏஇ இவங்க 3 பேரும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் திரும்பவும் போர ஆரம்பிக்காதீங்க, நீங்கள் போர ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் தாக்கப்படுவர்கள் நாங்களாக தான் இருக்கின்றோம், அதனால் நீங்கள் போர ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 நாடுகளும் தான் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து, அதனால் என்ன அமெரிக்கா வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அவங்களுடைய நலனை வந்து இன்றைக்கி வெஸ்ட் ஏஷியாவில் பாதுகாக்கணும்னு இந்த நாடுகளுடைய சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப தேவை. அதனால தான் அவர் சொன்னார், நான் இப்போதைக்கு இதை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறேன், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ஈரான் வந்து தொடர்ந்து என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த போர் வந்து முடிவுக்கு வர வேண்டும், ஓர்முஸ் நீரிணையில் எங்களுக்கு வந்து சாவரன்டி, எங்களுடைய இறையாண்மை அங்கே இருக்கின்றது, அதை பாதுகாப்பதற்கு எங்களை நீங்கள் அலோவ் பண்ணணும். 3வது வந்து இந்த போர் நிறுத்தம் என்பது வந்து எல்லா இடங்களிலும் ஏற்பட வேண்டும். அவங்க திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெஸ்புல்லா லெபனானில் இப்போ போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, மக்கள் கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள், அந்த போரையும் நீங்கள் நிறுத்தணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் கேட்குறாங்க, இந்த போர் முடிந்ததற்கு வந்து இந்த போர்னால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் தான் அவங்க கேட்குறாங்க. அமெரிக்கா இன்னும் தொடர்ந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அணு ஆயுத இதை வந்து நீங்கள் கொடுத்துடணும், அங்கே வந்து நீங்கள் ஒரே ஒரு நியூக்ளியர் ஸ்டேஷன் வேணால் வச்சுக்கலாம், ஒரு நியூக்ளியர் மட்டும் வச்சுக்கோங்க, மற்றது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தணும். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நீங்கள் எங்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும், அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் குண்டுகள் தயாரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் வந்து இதுதான் இப்போ வந்து ஒரு ஹிச்சாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஈரான் என்ன சொல்லுதுன்னா வந்து நியூக்ளியர் டெஸ்டெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் 5 ஆண்டுகளுக்குன்னுது. அமெரிக்கா வந்து 20 ஆண்டுகள் கேட்குறாங்க. 20 ஆண்டுகளுக்கு நாங்கள் வந்து அணு ஆயுத
இதை ஒட்டிய எந்த விதமான ஆராய்ச்சியையும் எந்த விதமான இதையும் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு உறுதிமொழி அளிக்கணுன்றாங்க. இவங்க சொன்னாங்க ஒரு 5 ஆண்டுகள் நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி 2 ட்ரீட்டி தான் இருக்குது. என்பிடி இருக்குது, சிடிபிடி இருக்குது. இந்த 2த்துலேயுமே கையெழுத்திடாத நாடுகள் இந்தியா இருக்குது, இஸ்ரேல் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, நார்த் கொரியா சைன் பண்ணிட்டு வெளியே வந்துடுச்சு. அப்படிலாம் இருக்கிறப்ப எங்கள் மீது மட்டும் ஏன் இதை திணிக்கிறீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து ஈரானுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. அதனால் ஈரானுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பதிலை வந்து கொடுக்க முடியாத ஒரு நிலையில் வந்து இன்றைக்கி வந்து அமெரிக்கா இருக்கிறாங்க. அதனால் வந்து இதுக்கும் இந்த ஒரு ஹிச்சு தான், இந்த ஒரு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவர்கள் கையில் கொடுத்து விடுறது ஒரு 20 ஆண்டுகள். அதில் ஒரு நெகோசியேஷன் வந்து இந்த போரை நிறுத்தி விட்டார்கள் என்று சொன்னால், அதனால் வந்து இன்றைக்கி வந்து போர் நிறுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் அதிகம் என்று சொல்லி நேற்று வந்து இதுவே குறைஞ்சிருக்கு. நம்ம எண்ணெயோடைய விலையே வந்து அவர் இந்த அறிவித்ததுனால 2வது தடவை நான் போர் இது பண்ணல அப்படின்றதுனால திரும்பவும் நாங்கள் வந்து ஈரான் மேலே போர் தொடுக்கவில்லை என்று சொன்னதுனாலேயே எண்ணெய் விலை நேற்று குறைய ஆரம்பித்து விட்டு. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோ சொல்லியிருக்காரு, எங்களுடைய நோக்கம் வந்து அந்த அணு ஆயுத தயாரிப்பு அதை முற்றிலும் ஒழிக்கணும், ஈரானோட இராணுவ பலத்தை வந்து அதை பலவீனப்படுத்தணும், அது 2மே நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த வகையில் வந்து அமெரிக்கா திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆமாம், அதை ஒட்டி தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தை அதன் அடிப்படையில் தான் இப்போ நிற்கணும். இதில் வந்து இன்றைக்கி இஸ்ரேல் வேறு எதுவும் கொஞ்சம் அழுத்தங்களை கொடுத்தா அமெரிக்காவை வந்து திருப்பியும் கோவப்படுத்தி நீங்கள் அதை ஏற்றுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அமெரிக்கா கட்டாயமாக இதுக்கு பயன்படுத்தி கொண்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு வந்து நேற்று நியூயார்க் டைம்ஸு சிஎன்ஆ கண்டக்ட் பண்ண அந்த பீப்புள்ஸ் சர்வே, மக்களோட பாப்புலாரிட்டி எவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ரம்ப் பாப்புலராக இருக்கார்ல வந்து 64% சொல்லியிருக்காங்க நாங்கள் அவரோட இல்லை, நாங்கள் ட்ரம்ப் மேலே எங்களுக்கு வந்து இது இல்லை, நம்பிக்கையை நாங்கள் இழந்து விட்டோம், இந்த போர் வந்து தேவையற்ற போர்ன்னு 64% சொல்லியிருக்காங்க. அதனால் ஏன்னா நவம்பர் மாதம் எலெக்ஷன் அவருக்கு, இப்போ ஏற்கனவே இப்போ வந்து மே தாண்டிடுச்சுன்னு சொன்னால் அங்கே எலெக்ஷன் கேம்பெயின்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவர் வந்து இப்போ ரொம்ப பயப்படுறார். அது வந்து இந்த நவம்பருக்குள்ளே அவர் 2வது தடவை வந்து அவர் இது பண்ணணும். நேற்று வந்து இதில் வந்து செனேட்டில் வந்து ஓட்டெடுப்பு நடந்திருக்கு. அதில் 4 ரிப்பப்ளிக்கன்ஸ் இவர் கட்சியை சேர்ந்தவங்க 4 பேர் வந்து இந்த போர் முடிவடையணும் அப்படின்ட்டு இதுக்கு வந்து ரெசல்யூஷனுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. அது என்னன்னா வந்து அமெரிக்காவில் வந்து அந்த வார் பவர்ஸ் இவருக்கு வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து அதிபருக்கு வந்து வார் பவர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, எமர்ஜென்சி வார் பவர்ஸ்ன்னு இருக்குது. அந்த எமர்ஜென்சி வார் பவர்ஸ் வந்து 60 நாட்கள், இந்த போர் ஆரம்பித்து 60 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த 60 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து திருப்பியும் அமெரிக்கா காங்கிரஸில் வந்து அதை வச்சு அதனுடைய அப்ரூவலில் தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இது வந்து 60 நாள் ஆயிடுச்சு. அந்த 60 நாள் தன்னிச்சையாக அவர் போர் நடத்தலாம். ஆமாம், ஏன்னா மே 1 ஆயிடுது, மே 1 60 நாள். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று இந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க செனேட்டில். அப்படி கொண்டு வந்தப்ப 4 ரிப்பப்ளிகன்ஸை டெமோக்ராட்ஸோட சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. ரிப்பப்ளிகன்ஸ் அவரை கட்சி சேர்ந்த 4 செனேட்டர்ஸ் வந்து இவங்களோட சேர்ந்து ஓட்டு போட்டு 50 பேர் போட்டுட்டாங்க. இந்த மாதிரி வந்து இந்த போர், இந்த வார் இதை வந்து அவர் வந்து இது பண்ணக்கூடாது, இந்த போரை வந்து அவர் எடுத்துகிட்டு போக முடியாது, இங்கே அப்ரூவல் வாங்கணும், காங்கிரஸோடைய அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவருக்கு உள்நாட்டிலையும் இந்த போருக்கு வந்து ஒரு தக்க இது இல்லாதனால டெக்னிக்கலாக ஒன்று, இப்போ போர்ன்றது வந்து எத்தனை நாள் போர் நடந்தது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்போ வந்து தற்காலிக நிறுத்தம் சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் சேர்த்து அந்த பீரியட் சேர்த்து தான் கணக்கு வருமா? அதுதான் நேற்று அவங்க பேசினது. அதுதான் அவங்க சொன்னாங்க வந்து 60 நாள் அப்படின்றது வந்து மே 1 முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அது எப்படின்னா வந்து நம்ம February 28 எடுத்துக்கிட்டால் வந்து 2 மாதம், அதனால் வந்து மே 1 முடியுது அப்படின்றாங்க. அதுக்கு தான் ரிப்பப்ளிகன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரோ கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுலேயே வந்து ஏப்ரல் 12 வந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டுடுச்சு, அதனால் போர் நிறுத்தம் ஏற்பட்ட காலத்தை வந்து நம்ம அதில் கணக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு டிபேட்டு தான், அங்கே வந்து இந்த ஒரு டிபேட் நடந்து தான் இருக்குது. இருந்தாலும் டெமோக்ராட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எமர்ஜென்சி பவர்ஸ் அவர் வந்து உசர்வ் பண்ணிக்கிட்டார், அதை வந்து தன்னிச்சையாக அவர் வந்து பயன்படுத்தி கொண்டார், அமெரிக்காவை வந்து ஒரு போருக்கு இட்டு சென்று விட்டார். ஏன்னா இதெல்லாம் வச்சு தான் அவர் இம்பீச் பண்ண முடியும். அவரை வந்து பதவியிலேருந்து அவர் விலகணும் அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரியான கேசஸை ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும். அதனால் வந்து இன்றைக்கி அதனால் அமெரிக்காவில் வந்து அவருக்கு வந்து பெரிய பின்னடைவு, அவருடைய பாப்புலாரிட்டியை பொறுத்த வரைக்குமோ அவருக்கு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்குமோ. இந்த போர் வேண்டாம்னு சொல்லிட்டு 64 பேர், இது தேவையற்ற போர்னா 64% மக்கள் கருதுகிறப்ப அவர் வந்து எவ்வளவு சீக்கிரம் இந்த போரை முடித்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறார்.
அந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் தொடங்கிய போது அவங்க 2 பேருமே எதிர்பார்க்காதது வந்து ஹோர்மோஸ் நீரிணையில் ஈரான் கை வைக்கும் அப்படின்றது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இப்போ அதே மாதிரி இப்போ என்ன ஈரான் கையில் எடுக்குது அப்படின்னா, ஹோர்மோஸ் நீரிணைக்கு கீழே கடலுக்கு அடியில் செல்லக்கூடிய அந்த ஃபைபர் ஆப்டிகல் கேபிள், அதுக்கு வந்து உரிமம் ஈரானுக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட ஒரு 29 நாடுகள் எல்லா இணையதளத்திலேருந்து அனைத்தையும் செயல்பாடுகளும் அந்த அடிப்படையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் கை வச்சா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். பங்குச்சந்தையிலேருந்து நிதி பரிவர்த்தனையிலேருந்து மற்ற எல்லா இணைய செயல்பாடுகளும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. இதை வந்து ஈரான் கையில் எடுக்குது. இது எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? இதுதான் ஈரான் இன்னைக்கு கொடுக்குற அமெரிக்காவுக்கு கொடுக்கின்ற ஒரு பயம், காட்டுகின்ற ஒரு பயம். அல்லது வந்து அமெரிக்காவுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த போர் வந்து வெகு விரைவில் வந்து முடிந்து விடாது. நீங்கள் போரை இது வந்து எதுக்காக அவங்க ரெஸ்பான்ஸாக கொடுத்தாங்கன்னா, நீங்கள் போரை துவக்கினீர்கள் என்றால் 2வது முறை நீங்கள் வந்து ஈரானை தாக்கினீர்கள் என்றால், அதான் நேற்று செவ்வாய்க்கிழமை அந்த தாக்குதல் நடைபெறுவதாக இருந்தது. அப்போ தான் அவர் சொன்னார், நான் வந்து ஒரு பெரிய தாக்குதல் நடக்க போகிறேன், ஈரான் வந்து பாத்திராத அளவுக்கு நடக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் அப்படிலாம் போனீங்கன்னா எங்களுடைய இதுவும் வந்து வேறு விதமாக இருக்கும் சொல்லி. இன்னும் வந்து மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் வந்து ஈரான்கிட்ட மிக அதிகமாக இருக்கின்றது. அதனால்தான் நேற்று வந்து அந்த 3 நாடுகளும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் கத்தாரும் சவுதி அரேபியும் அமெரிக்கா கிட்ட சொன்னாங்க, நீங்கள் திருப்பி போகிற ஆரம்பிச்சிடாதீங்க, ஏன்னா ஆரம்பிச்சிட்டா அவங்க இருக்கிற ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் எல்லாம் இங்கே தான் வந்து விழுவும் சொல்லிட்டு. இன்னொன்று, அந்த ஒரு நீரிணையை பொறுத்த வரைக்கும் அதை பற்றிய நன்றாக தெரிந்தவர்கள் அவர்கள். ஏன்னா வந்து தண்ணிக்குள்ளேயே கன்னி வெடிகள் வைக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அவர்களுக்கு இருக்கிறதுனால அந்த ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸ் எல்லாம் வந்து தகர்க்கிறதுன்றது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இது நம்ம அமேசான் வெப் இது வந்து அங்கே தான் இருக்குது, யுஏஇயில் தான் இருக்குது. அதை ட்ரோன் மூலம் தாக்கிட்டாங்க. அதனால் வந்து அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்லாம் இப்போ வந்து இந்தியா பக்கம் வரத்துக்கு இருக்குது. அவங்கெல்லாம் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்லாம் நாங்கள் வந்து டேட்டா சென்டர்ஸ்லாம் நாங்கள் இந்தியா பக்கம் கொண்டு வந்துடுறோம், ஏன்னா பாதுகாப்பாக இருக்கணும் டேட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பக்கம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் போரினால் ஏற்பட்ட இழப்புகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சில லாபங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த அமேசான் வெப் இதில் ஏற்பட்டதுனால அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் சொல்லுற மாதிரி இப்போ ஏற்கனவே வந்து வளைகுடா நாடுகள் எல்லாருமே வந்து கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு டேட்டா இந்த மாதிரிலாம் வந்து ஃபைபர் ஆப்டிக்கல்லாம் போச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து வந்து எப்படி வெளியே வர்றது, அதை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி வந்து அமைதியான நாடுகளுக்கு அதை கொண்டு போய் வச்சிடுறது அப்படின்றத பற்றி இப்போ அவர்கள் பேச ஆரம்பிச்சு. ஆமாம், இதில் கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் இது எல்லாமே இது அடிப்படையாக தான் இருக்கு. அதில் ஒரு பாதிப்புனா எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு? பெரிய பாதிப்பு, அது ஒரு பெரிய பாதிப்பு. அந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அதுதான் இப்போ 2வது முறையாக நடந்தது. வந்து அது ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி 2.0 அப்படின்னு சொல்லி இடையில பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு வாய்ப்பு இப்போ இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே இப்போ வந்து இப்பயும் நெகோஷியேட்டர்ஸ் வந்து இவங்க தான், பாகிஸ்தான், சைனா, ஈஜிப்ட், டர்க்கி, இவங்கெல்லாம் தான், வளைகுடா நாடுகள் இவங்கெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வந்து அவர் இப்போதைக்கு ஓரளவுக்கு இதாக இருக்கிறாரு ட்ரம்ப். அதனால் வந்து அநேகமாக வந்து இன்னொரு 2-3 நாட்களில் இதே மாதிரி போச்சுன்னு சொன்னால் இது முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னொன்று, அமெரிக்காவுக்கும் இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து இதுலேருந்து வளைகுடா நாடுகள்லேருந்து இப்போ கியூபா மேலே போயிடுச்சு. எண்ணெய் எதுவும் போகாமல் கியூபாவை பார்த்து கியூபாவை மிக கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு இன்றைக்கி உள்ளாக்கி அந்த நாட்டில் சுத்தமாக எண்ணெய்களே இல்லாமல் பண்ணி, அதனால் வந்து இப்போ அடுத்த கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு வந்து கியூபா தான். அப்படி கியூபா ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இது இனிமேப்பட்டு தேவைப்படாது. அதனால் சரி சார், தங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.